ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அர்ஷி விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் யூஸ் பண்ற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். கெட் ரெடி வித் மீ வீடியோஸ்லாம் போடும்போது ஐப்ரோக்கு நீங்க யூஸ் பண்ற பேலட் நேம் என்ன அண்ட் நீங்க என்ன க்ரீம் யூஸ் பண்றீங்கன்னா கமெண்ட் வந்து நீங்க பண்றீங்க. ஸோ அதுக்காகவே இன்னைக்கு நான் யூஸ் பண்ற ஃபுல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நான் எப்பவுமே வந்து பேசிக்கா மேக்கப் போடணும்னா அதுக்கு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன். இல்ல மீடியம் ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குலாம் போறதுன்னா அதுக்கேத்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இல்ல வந்து நம்ம ஃபவுண்டேஷன்லாம் போட்டு கொஞ்சம் ஹெவி மேக்கப்பா பண்றோம்னா அதுக்குமே வந்து நான் தனியா செட் ஆஃப் வந்து ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் டெய்லி வியர் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்னு ஒன்னு இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் பிராண்ட் பாத்தீங்கன்னா செட்டாஃபில் பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்றேன். இதுவே வந்து கொடுத்துருப்பாங்க டெய்லி அட்வான்ஸ் அல்ட்ரா ஹைட்ரேட்டிங் லோஷன். ட்ரை டு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க வந்து இது யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா இதோட ஃபார்முலாவே எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸ்ல வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு வந்து இது சுத்தமா செட் ஆகாது. என்னோடது வந்து சென்சிட்டிவ் ட்ரை ஸ்கின். ஸோ நான் அதனால யூஸ் பண்றேன். இது டெய்லி யூஸ்க்கு சூப்பரா இருக்கும். அண்ட் உங்க ஸ்கின்னுமே வந்து ரொம்ப சேஃபா வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்க ட்ரை டு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தீங்கன்னா செட்டாஃபில் பிராண்ட் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட் தான். இது பாருங்க ரொம்பவே லைட் வெயிட்டா தான் இருக்கும். உங்க ஸ்கின்ல அப்ளை ஆகிறது கூட தெரியாது. நான் இப்ப இங்க இது பண்றேன். அப்படியே அப்சர்வ் ஆயிடும். தெரியுதா? அப்படியே நல்லா வந்து அப்சர்வ் ஆயிடும். உங்க ஸ்கின்ல வந்து எந்த அந்த கிரீசினஸ்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஸ்டிங்கியாலாம் வந்து இருக்காது. ஸ்மூத்தா வந்து அப்ளை ஆயிடும் நம்மளோட ஸ்கின்ல. மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா இந்த பெர்ஃப்யூம்டு அந்த மாதிரிலாம் இல்ல ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்மெல்லாம் வந்து அவ்வளவா இருக்காது. நான் வந்து இந்த செட்டாஃபில் பிராண்ட் தான் யூஸ் பண்றேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ற கிரீம்ஸ் தான் வந்து இதெல்லாம். இது வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரியும் ஒரு ஒரு அக்கேஷனுக்கு ஏத்த மாதிரியும் மாத்தி மாத்தி சூஸ் பண்ணிப்பேன். இப்ப நம்ம ரெகுலரா வீட்ல இருக்கும் போது என்ன பண்ணுவேன்னா நான் ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணிடுவேன். ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணிட்டு அந்த மாய்ஸ்சரைசர் ஃபேர் அண்ட் லவ்லி பவுடர். நார்மலா இல்ல நம்ம எங்கேயாச்சும் வெளியில போறோம் அப்படின்னா இந்த பாண்ட்ஸ் சீரம் கிரீம் தான் யூஸ் பண்றேன். இது வந்து சூப்பரா இருக்கு. இது வந்து பாண்ட்ஸ் பிரைட் பியூட்டி சீரம் கிரீம். இது வந்து அப்ளிகேஷனும் வந்து நல்லா இருக்கு. காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஃபேஸுக்கு இங்க பாருங்க இப்படிதான் இருக்கும். லைட்டா வந்து இந்த பேபி பிங்க் கலர்ல வந்து இருக்கும். நம்ம ஃபேஸுக்கும் வந்து ஸ்மூத்தா வந்து அப்ளை ஆயிடும். இன்ஸ்டன்டா வந்து பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். தெரியுதா உங்களுக்கு? அந்த இடம் மட்டும் பாருங்க, அந்த பிளேஸ் மட்டும் இன்ஸ்டன்டா அந்த பிரைட்னஸ் கொடுக்கும். இந்த கிரீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து ரீசெண்ட் டேஸா வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாண்ட்ஸ் பிரைட் பியூட்டி சீரம் கிரீம் வந்து. நெக்ஸ்ட் வந்து எனக்கு இன்னுமே வந்து லைட்டா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து போட்டா எந்த லுக் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக் வந்து கிரியேட் பண்றது இந்த லாக்மி 925 சிசி கிரீம். இதுவுமே மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து இதுவும் மாய்ஸ்சரைசரும் ஒன்னா மிக்ஸ் பண்ணியே அப்ளை பண்ணுவேன். ஏன்னா தனித்தனியா தெரியக்கூடாது. ஈவனா வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை ஆயிடணும். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த கிரே லுக் அந்த மாதிரிலாம் வந்து கிரியேட் ஆகும். இது நான் என்ன ஷேட் யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா 3 பிரான்ஸ் ஷேட் வந்து நான் யூஸ் பண்றேன். இது வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்து போறேன்னா நான் இந்த கிரீம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அப்ப இன்னுமே வந்து ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுப்பேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டூடியோல இருந்து க்ளோ டிண்டட் ஸ்கின் டிண்ட். இது வந்து SPF 50 PA++ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின் டிண்ட் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து க்ளோவா இருக்கும். ஒரு ஷிம்மர் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் நம்ம ஃபேஸ்ல ஃபுல்லாவே. அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுவுமே வந்து மாய்ஸ்சரைசரோடய நான் மிக்ஸ் பண்ணி போட்டுருவேன். அந்த அளவுக்குலாம் தெரியாது. இப்ப நம்ம ஃபேஸ வந்து ஒரு லாங்ல இருந்து வெயில்ல இருந்து பார்த்தா அந்த ஷைன் வந்து நமக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன். இது எனக்கு எப்பெல்லாம் வந்து என்னோட ஃபேஸ் வந்து லைட்டா வந்து ஷைனிங்கா தெரியணும், ஒரு நல்ல ஹைலைட்டிங் அந்த எஃபெக்ட் போட்ட மாதிரி தெரியணும்னு நினைக்கிறேனோ அப்ப வந்து இந்த க்ளோப் டிண்ட் வந்து இந்த ஜூடியோல வாங்கின இந்த க்ளோப் டிண்ட் வந்து நான் அப்ப யூஸ் பண்ணுவேன். டைரக்டா ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ணணும்னா இந்த மேப்ளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து 230 ஷேட் நம்பர் வந்து 230 வந்து லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் தான்.
சூப்பரா இருக்கும். ஸ்கின்லயும் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் இது அப்ளை பண்ணி இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுன்றத நான் ரிவ்யூ குடுக்குறேன். நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா போடுறேன். ஸோ ஃபேஸ்க்கு கிரீம்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு ஒரு அக்கேஷனுக்கு ஏத்த மாரி ஆல்டர்னேட்டிவா வந்து பிரிச்சு எப்பப்ப எனக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி இந்த ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் நான் நார்மலா கிரீம் அப்ளை பண்றேன்னா பாண்ட்ஸ் கிரீம்லயே வந்து சாரி நார்மலா கிரீம் அப்ளை பண்றேன்னா பாண்ட்ஸ் பவுடர் போட்டே முடிச்சிருவேன். இல்ல நான் அந்த சிசி கிரீம் போடுறேன், ஃபவுண்டேஷன் போடுறேன்னா அதுக்கு வந்து ஃபிட்மி மேப்ளின் ஃபிட்மி இந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் பாத்தீங்கன்னா ஷேட் இங்க இருக்குமே நேச்சுரல் பஃப் இந்த ஷேட் தான் வந்து யூஸ் பண்றேன். இந்த நேச்சுரல் பஃப் ஷேட் வச்சு காம்பாக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணிடுவேன். நார்மலா யூஸ் பண்றதுனா பாண்ட்ஸ் பவுடரோட ஃபினிஷ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் ஐப்ரோக்கு பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டில இருந்து இந்த பேலட் தான் நான் யூஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி நார்மலா என்ன யூஸ் பண்ணுவேன்னா நார்மலா வந்து இந்த இன்சைட்ல இருந்து ஸ்மட்ச் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இது வந்து இப்ப காலி ஆயிடுச்சு. நான் வாங்கணும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோ வரும். என்னோட வீடியோஸ்ல வந்து நீங்க ஷார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணா தெரியும். அதுல எல்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஷேட்ல இருக்கும். இந்த பக்கம் அந்த ஐப்ரோ ஃபில் பண்றது இருக்கும். இந்த பக்கம் ஸ்பூலி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஈவனா ஐப்ரோ வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்காக. ஸோ இதுவுமே வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான். நீங்க பிகினரா இருக்கீங்க, ஒரு குயிக்கா வந்து ஐப்ரோ போட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பணும்னா கண்டிப்பா வந்து இந்த இன்சைட் மாத்தி போடுறேன்னா கண்டிப்பா இந்த இன்சைட் பிராண்ட்ல இருந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி இந்த ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டில இருந்து இந்த 4 ஷேட் இருக்க பேலட் தான். இதை பத்தியும் நான் வந்து தனியா ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இதுல வந்து உங்களுக்கு 4 ஷேட் வரும். ஒன்னு பிளாக், ஒன்னு ஆஷ், ஒன்னு பிரவுன், ஒன்னு வந்து வேக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வேக்ஸ் எதுக்குன்னா நம்மளோட ஐப்ரோ செட் பண்றதுக்கும் போல்டா வந்து டிஃபைன் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த வேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை எப்படி அப்ளை பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாலும் சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். இதுலயே இந்த குட்டி இந்த அப்ளிகேட்டர் பிரஷும் கொடுத்துருவாங்க. குட்டி பிரஷும் வந்து கொடுத்துருவாங்க. சோ வந்து இந்த 4 கலர் காம்போ வருது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பிரைஸே போடல. பிரைஸ் பாத்தீங்கன்னா 299 rupees. இப்ப நைக்கால வந்து ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 245 rupeesக்கு வந்து இது கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பேலட் பாத்தீங்கன்னா 01 ஷேட் இது வந்து உங்களுக்கு அப் டு எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா 3, 4, 5 4 இயர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்வேன். நீங்க ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்ல ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, உங்க ஐப்ரோ வந்து நல்லா டிஃபைன்டா தெரியணும்னா இந்த பேலட் வந்து நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பேலட் இருந்தாலே வந்து போதும். நான் வந்து காஜல் மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டேன். ஐலைனர் வந்து இன்சைட் பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்றேன். இது வந்து நிஜமாவே வந்து சூப்பரா இருக்கு. ஸ்மட்ச் ப்ரூஃப். ஆக்சுவலி வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணனாலே இந்த ஐலைனர் இப்பயும் நான் இந்த ஐலைனர் தான் போட்டிருக்கேன். செம்ம போல்டா ஸ்மட்ச் ப்ரூஃபா இருக்கும். எவ்வளவு இன்டென்ஸ் பிளாக்கா போல்டா இருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா ஐலைனர் லவர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. ஐலைனர் போடாம வெளியிலேயே போக மாட்டேன்ற கேர்ள் பெஸ்டிஸ் எல்லாம் வந்து இருப்பீங்க. அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த இன்சைட் பிராண்ட்ல இருந்து ஐலைனர் யூஸ் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. நான் மோஸ்டா வந்து காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். இன்கேஸ் எனக்கு எப்பயாச்சும் தேவைப்பட்டுச்சு காஜல் வந்து நான் போடணும்னு அன்னைக்கு தோணுச்சுன்னா நான் இந்த பிராண்ட்ல இருந்து தான் யூஸ் பண்ணுவேன். ஃபேசஸ் கனடாவோட காஜல் இது. இதுமே வந்து ஸ்மட்ச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், சூப்பரா இருக்கும். புது காஜல் எங்க இருக்குன்னு தெரியல. இது பழைய காஜல் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவுமே செம்ம போல்டா இருக்கும். ஃபேசஸ் கனடா பிராண்ட் பத்தி உங்களுக்கே தெரியும். சூப்பரான பிராண்ட் அது. இப்ப நான் காலியானதான் கையில வச்சிருக்கேன். சரி விடுங்க, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். புதுசுமே இருக்கு. அதுவுமே வந்து நல்லா இன்டென்ஸ் பிளாக்கா வந்து இருக்கும். இப்ப வந்து இது தெரியல. ஏன்னா இது வந்து காலி போகையாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா வந்து இது எப்படி சொல்றதுன்னா நமக்கு ஒரு ஐலாஷஸ் வச்சா மாதிரி இது வந்து கிரியேட் பண்ணும். மெப்ளினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா தான் இது. சூப்பரா இருக்கும். உங்களுக்கு அப்ளை பண்றதுக்குமே ஈஸியா இருக்கும். எவ்வளோ அந்த இது பாருங்க, உங்களுக்கு அந்த பிரஷ் பாருங்க, நல்லா ஒரு வளைஞ்சு பெர்ஃபெக்டான சைஸ்ல வந்து சூப்பரா கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே வந்து நீங்க மஸ்காரா அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா
இப்படி 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 எல்லாம் வந்து எடுக்க வேண்டாம். என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இப்படி கையில வந்து ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணாலே அதுவே ஈவனா அந்த அப்ளிகேட்டர்ல அந்த மஸ்காரா எல்லாம் வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நம்ம பொசிஷன் வந்து இப்படிதான் பிடிக்கணும். இங்கல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பொசிஷன் வந்து நம்ம பொசிஷன் வந்து இப்படி பிடிக்கணும். பிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா, ஐலைனர் எப்பவுமே போடும்போது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து இங்க திக் டு தின் இப்படி வரும். நம்ம ஃபுல்லாவே வந்து திக்கா வச்சாலும் ஃபேக் லேஷஸ் மாதிரி வந்து வரும். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த எடுக்கும் போது இந்த கார்னர்ல நிறைய அந்த மஸ்காரா இருக்கும். ஸோ அப்ப இங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஈவனா அழகா இருக்கும். கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஈவனா அழகா இருக்கும். இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வந்து ஒரு நல்ல மஸ்காரா தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா யூ கேன் கோ வித் ஹைப்பர் கர்ல் மெப்ளின் பிராண்ட் வந்து ஹைப்பர் கர்ல் மஸ்காரா. இப்ப வந்து ஐஸ்க்கு முடிச்சிட்டேன்னா இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஐ ஷேடோ அதெல்லாம் போடணும்னா தனியா இருக்கு. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நான் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன். நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து கரண்டா வந்து நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்கிட்ட வந்து அந்த பிரைடல் திங்ஸ்மே வந்து நிறைய இருக்கும். அதுல வந்து ஐ ஷேடோ பேலட்டாவே வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ அது ஐ ஷேடோ எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் அப்படி யூஸ் பண்ணிப்பேன் அந்த பேலட்ல இருந்து. நெக்ஸ்ட் கண்ணுக்கு முடிச்சாச்சு. அதான் எனக்கு அந்த பிளஷ் எல்லாமே வந்து அந்த இதுலயே இருக்கும். பிளஷ் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு அது ஃபுல்லா வேணும்னா சொல்லுங்க. இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து அந்த பிரைடல் இதுலயே நான் வந்து வாங்கி வச்சிருப்பேன். லிப்ஸ்டிக், பேலட், ஐ ஷேடோலாம் இருக்கு. ஸோ அதுல இருந்து யூஸ் பண்ணிப்பேன். அதுலயே வந்து பிளஷ், ஹைலைட்டர் எல்லாமே வந்து இருக்கும். இது தனியாவும் ஹைலைட்டர்ஸ்லாம் வந்து வச்சிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணிப்பேன். இது நம்ம வந்து ரெகுலரா போடும்போது அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ்.